Taste the Daily. நானும் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். அம்மா, தம்பி வரட்டுமேன்னு பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமே. ஏன் இத்தனை நாள் என்ன நான் அவனோட சேர்ந்து தான் சாப்பிட்டேனா? நான் ஒன்னும் ஐஷு இல்ல. அவன் இல்லன்னா நான் ஒன்னும் ஏங்கி போயிட மாட்டேன். யார் இல்லாமே என்னால வாழ முடியும். நீங்க டிஃபன் எடுத்து வைங்க. சரிம்மா, எடுத்து வைக்கிறேன். தீபிகா, தம்பி சாப்பிட சொல்லுமா. ஏன் அவருக்கு சாப்பிட தெரியாதா? பசிச்சா சாப்பிடட்டும், இல்லன்னா சும்மா இருக்கட்டும். நான் இங்க யாருக்கும் பொண்டாட்டியும் இல்ல, யாரையும் தாங்கவும் முடியாது. தம்பி, நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க சிரமப்பட வேணாம் அங்கிள், நான் நிச்சயம் சாப்பிடுவேன். ஆனா இந்த சாப்பாடு இல்ல. இந்த சாப்பாடு இல்லையா? அப்படின்னா சார், டெலிவரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன தம்பி இது? டிஃபன் அங்கிள், எனக்கு ஆர்டர் பண்ணுது. யாரோட உழைப்பும் எனக்கு வேண்டாம். எனக்கான சாப்பாட்டை என்னால வாங்கிக்க முடியும். தம்பி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும்னு தானே வந்தீங்க. இங்க வந்து 2 கட்டிலு 2 சாப்பாடுனா நல்லாவா இருக்கு? நீங்க சாப்பிட சொல்றீங்க அங்கிள், ஆனா சொல்ல வேண்டியவங்க சொல்லலையே. நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? மாமா, நான் இதுக்காக வருத்தப்படல. இங்க யாரும் கெஸ்டும் இல்ல, இது கெஸ்ட் ஹவுஸும் கிடையாது. வேணும்னா சாப்பிடட்டும், இல்லாட்டி ஆர்டர் பண்ணிட்டு போகட்டும். அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண போறதில்ல. நானும் வெளியே சாப்பாடு கிடைக்கல நீங்க வரலாம் அங்கிள். என் பொண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு கொடுக்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தன்மானமும் மரியாதையும் தான் முக்கியம். அது எங்க இருக்கோ அங்கதான் நானும் சாப்பிட முடியும். இப்பவாவது அவனோட இடம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சாப்பாடு அவனுக்கும் சேர்த்து வைக்கிறேன்னு ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவும் சாப்பாடு பண்ற மாதிரி நம்ம 3 பேருக்கு மட்டும் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். தம்பி, கடவுள் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு நினைச்சேன். அது நடக்கல. மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போறத நான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி நீங்களும் இப்படி பண்றீங்க? அங்கிள், நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நானா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றேன், அவ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அவ மாறிட்டா. இனிமே சந்தோஷமா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சு இங்க வந்தேன். வந்ததுல இருந்து அவ எப்படி நடந்துக்கிறான்னு நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. இதுல என்ன பண்ண சொல்றீங்க? Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.